Who is this person? We all say he is the Messiah, or he is a Redeemer, or he has got some kind of a spirit. Word of God. By the power of the word of God, in the name of Jesus, disciple says, in the name of Jesus, let all the evil spirit flee away. Authority over the world, authority over the nature, authority over the science. இந்த அக்கறைங்கிறது ஒரு முக்கியமான ஆதர்ஷங்கிறது நம்முடைய ஜீவியத்திலையும் அப்பப்ப நம்ம அங்க போகணும். எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு? இங்கே இருக்கணும். எங்க சேர்த்து வைக்க சொன்னாரு? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏன்னா நம்ம இருந்து அங்கே இருக்கணும். அக்கறை, அது ஒரு அக்கறை. எல்லாரும் பலவீனர்கள். All we are weakened, but His grace is sufficient. அவருடைய கிருபை நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. Word of God, by the power of the word of God, in the name of Jesus, disciple says, in the name of Jesus, let all the evil spirit flee away. அதை பார்த்து தான் சீசர்கள் அவர் நினைச்சிருக்காரு, flee away by word. இதை துரத்துறாரு. அது துரத்தினோன்னு பிணியாளிகள் எல்லாம் கஷ்டப்பட்ட, அதாவது டிசீஸ்டு பீப்புள், பிணியாளிகள், நோயாளிகள், அசுவமான எல்லாரையும் கொண்டு வராங்க. அவர் எல்லாத்தையும் சுகப்படுத்துறார். ஸோ அந்த மலையடியாரத்துல இருந்து இறங்கின டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மிஷன்ஸ். அவருடைய ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தது. இருளில் இருந்த பிசாசுகளை, இருள் பண்ண உடனே சன்செட் ஆன உடனே பிசாசுகளோட அட்டகாசம் அநேகர் துரத்துறாரு. வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட், பை ஹிஸ் வேர்ட் ஃப்ளீ அவே. அப்புறம் சுகமில்லாதவங்க, அசுவம் உள்ளவங்களை எல்லாம் குணப்படுத்துறாரு. பண்ணிட்டு அவர் சொல்றாரு 17, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்னு யார் சொல்றா? ப்ராஃபட் ஐசையா சொல்றாரு. சோ இதுதான் டெஸ்டிமனி. ஒரு சபையில டெஸ்டிமனி வேணும். நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார், என்னுடைய பலகீனங்கள் எல்லாம் சுமந்தார். பலகீனம்ங்கிறது நம்முடைய கவலை, ஃபியர், பயம், பதஷ்டம். இந்த 3 பலகீனங்களும் அவருடைய நாமத்தினால ஓடும். அதை தான் அவர் சொல்ல வர்றார். நம்முடைய பலகீனங்கள், இட்ஸ் a weakness. யாராவது நமக்கு வீக்னஸ் இல்லாத ஆள் உண்டா? எல்லாரும் பலகீனர்கள். All we are weakened, but His grace is sufficient. அவருடைய கிருபை நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அதெல்லாம் பார்த்த உடனே தான் அப்படி வாராரு. மிஷன், இயேசு கிறிஸ்துவோட மிஷன் வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் சுகப்படுத்துறாரு, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா சுகப்படுத்திட்டு, வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்பன்னா திரளான ஜனங்கள் அதுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. எல்லாம் அற்புதங்களும் எல்லா காரியங்களும் நடந்த உடனே அற்புதங்கள், திரளான ஜனங்கள் பின்னாடி பார்க்கிறாரு, முன்னாடி பார்க்கிறாரு, நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு? அடுத்த கரைக்கு போயிட்டார், அக்கறை. அவர் இக்கரையில இருந்தாரு, கப்பர்நாம் மலையடிவாரத்து இக்கரை. வேதம் சொல்லுது அக்கறைக்கு போயிட்டார். இந்த அக்கறை என்கிறது ஒரு முக்கியமான அதர் ஷோர் என்கிறது நம்மளுடைய ஜீவியத்திலையும் அப்பப்ப நம்ம அங்க போகணும். எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு? இங்கேயும் இருக்கணும். எங்க சேர்த்து வைக்க சொன்னாரு? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏன்னா நம்ம இறுதி அங்கே இருக்கணும். அக்கறை, அது ஒரு அக்கறை. That's the second time. முதல்ல யார சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, ஜெனரலா சொல்றாரு. எதை குடிப்போம், எதை உண்போம், ஜெனரல். இப்போ தன்னை ஃபாலோ பண்ண சீடர்களை சொல்றாரு, அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசிகளே, why you fear? நீ ஏன் கவலைப்படுற? why you fear? ஏன் பயப்படுற? சொல்லிட்டு என்ன பண்றாரு? நேச்சர், காற்றையும் கடலையும், come down, be silent. authority over the world, authority over the nature, authority over the science. உடனே பயம் என்னாச்சு? மிகுந்த அமைதியில் உண்டாச்சு. எல்லாரும் அந்த மனுஷர்கள் எல்லாரும் அப்பதான் நினைக்கிறாங்க, இவர் உண்மையிலே மனுஷனா? இவர் யாரு? ஆச்சரியப்பட்டு, who is this person?
We all say he is the Messiah, or he is a Redeemer, or he has got some kind of a spirit. இது அவங்களுக்குள்ள ஒரு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியுது, ஒபீடியன்ட் ஆகுது. அதனால தான் அவர் சொல்றாரு, இருளுக்கு நீங்கள் விலகி இருங்கள், உங்களுடைய கண்கள் வெளிச்சமா இருக்கட்டும். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவ சபாக்களுக்கு பல எதிர்ப்புகள் உண்டு. ஜீவனுள்ள தேவ சபாக்களுக்கு பல இருளின் சக்திகள் உண்டு. எல்லையை விட்டு போயிரு, நீங்க இருக்காத, நீ என்ன பண்ணாத, நீ ஆராதனை நடத்தாத, நீ சர்ச் வைக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய படகில் யார் உண்டு? இயேசு கிறிஸ்து உண்டு. கவலைப்படாதீர்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். 3, fear, we should not fear. Worry, we should not worry. We should not be anxiety, பதஷ்டம். இந்த 3 பத்தியும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகே, ஸோ அக்கறையில் நம்மள்ட்ட பொக்கிஷம் வேணும், இங்கே வேணும். அதுக்காக நம்ம வேலை பார்க்கணும், நமக்கு இங்கே வேணும், நம்மள்ட்ட ஃபுட்டுக்காக வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினர் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், அது நம்மளுடைய அக்கறை. அந்த அக்கறையில் நம்மளுடைய ஜீவன் வேணும். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பதஷ்டப்படாதிருங்கள். கரைக்கு யாத்திரை செய்யும் பிரியம் சஞ்ஞான